வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகு. இன்றைக்கும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரூ மேக்கிண்டர் ஒருவேளை மணி இந்த பேங்க் வெளில வாய்ப்பு இருக்குதா, மற்றும் மணி இந்த பேங்குடைய ஒரு சில சீக்ரெட் வந்து ரிலீஸ் ஆகிறதா ஒரு ரூமர் வந்து இருக்குது. இப்போ ஒரு சில ரஸ்லிங் சீலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போகிற ரஸ்லிங் சீலை தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. போன வீடியோவில் இப்படி தான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், என்ன தெரியுமா, நட்புக்காக நாங்கள் லைக் போடுறோம், நட்புக்காக நீங்கள் ஒரு 500 சென்ட் பண்ணுங்கன்னு. யாரா நீங்கள், எங்கே இருந்தா வரீங்க? சரி, அதை விட்டு தருங்க. ஃபஸ்ட் இது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நடந்த மண்டே நைட்ரால ஜாக் கேபிள் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஓடிஸ் மற்றும் அவரோட டீம் மெம்பர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம டீமில் வந்து மீண்டும் கிரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது காட்டல. பட் ஆனால் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா டபிள்யூபி வந்து ஒரு செக்மெண்ட்டை நடத்திருக்கிறாங்க. என்ன பார்த்தீங்கன்னா, ஜாக் கேபிள் வந்து கிரீட் பிரதர்ஸை தனியாக ஒரு இடத்துல கூப்பிட்டுருக்காரு. நான் சொன்ன மாதிரி வந்துட்டிங்களா, வாங்க நம்ம பிளானை பற்றி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூலையில் கூட்டிகிட்டு போய் பேசியிருக்காரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், கிரீட் பிரதர்ஸும் சரி ஜாக் கேபிள் சரி, இவங்க எல்லாருமே ஒலிம்பிக் பிளேயர்ஸ் எல்லாருமே சேர்த்து டபிள்யூபிலேருந்து ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அதுக்கான ஒரு இதை தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா கிரீட் பிரதர்ஸும் ஜாக் கேபிளும் ஒரு டீமை பண்ண போகிறாங்க. இவங்க தான் ஒயிட் 6 கூட ஃபியூட் போக போகிறாங்க. அப்போ ஓடிஸோட டீம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலந்துருவாங்க. அவங்க வந்து இந்த மேட்ச்சில் இன்வால்வ்மெண்ட் ஆக மாட்டாங்க. மேபி ஓடிஸுக்கும் ஜாக் கேபிளுக்கும் வேணால் ஒரு மேட்ச் நடக்கலாம்ப்பா. அதே மாதிரி இந்த வாரம் ராலை பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ட்ரூத் வந்து மிஸ்ஸுக்கு ஒரு ப்ரெசென்ட்டாக பார்த்தீங்கன்னா, நம்ம தான் வேர்ல்டு டைட்டில் தோத்துட்டோம்ல, உனக்கு வந்து ஒரு டைட்டில் கொண்டு வர சொல்லிட்டு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாரு. அது என்ன டைட்டில்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேன்ஸ்மேன் டைட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரான்ஸ் உமன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, உங்கள் கூட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன், 3 பேரும் சேர்ந்து ஜட்ஜ்மெண்ட்டையை போட்டு தள்ளுவோம்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ட்ரூ மேக்கிண்டர் ராலை பார்த்தீங்கன்னா ஒரு பாப் பண்ணி இருப்பார். என்ன தெரியுமா, நான் இந்த வருடம் மணி இந்த பேங்கை 2024 வெற்றி பெற்று அன்னைக்கே வந்து என்னுடைய மணி இந்த பேங்கை கேட்சிங் பண்ணுவேன், ரொம்ப நல்லா காத்திருக்க மாட்டேன்னு. ஸோ டபிள்யூபிள்யூல ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கில் இப்போதைக்கு 6 பேர் பங்கேற்கிறாங்கல்ல, அதில் ஜே ஊசோ வந்து நான் மணி இந்த பேங்கை வின் பண்ணுவேன்னு சொன்னார். ஆனால் இப்போ ட்ரூ மேக்கிண்டர் என்ன சொல்லியிருக்காரு, நான் மணி இந்த பேங்கை வின் பண்ணி ரொம்ப நாளாக காத்துக்க மாட்டேன், அன்னைக்கே வந்து கேஷிங் பண்ணுவேன், அந்த வேர்ல்டு டைட்டில் அப்படிங்கிறது என்னுடைய டைட்டில் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போதைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம ட்ரூ மேக்கிண்டருடைய கதைக்கே வரலாம். ட்ரூ மேக்கிண்டர் ஒரு வேளை இந்த வருஷம் மணி இந்த பேங்கை எடுத்துட்டாருங்க. மெயின் ஈவெண்ட்டில் செத் ரோலன்ஸுக்கும் டேமியன் பிரிஸ்க்கும் நடக்குது. 2 பேருமே ட்ரூக்கு விளங்காத்தவனுங்க தான். 2 பேரும் ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இவருக்கு துரோகம் பண்ணவங்க தான். அவங்கக்கிட்ட மணி இந்த பேங்கை கேஷிங் பண்ணால் ஸ்டோரி பக்காவாக மேட்ச் ஆகும். பட் ஆனால் மேட்ச் ஆகாது. எப்படி மேட்ச் ஆகுதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ ட்ரூ மேக்கிண்டர் செத் ரோலன்ஸ் அகேன்ஸ்டாவோ அல்லது டேமியன் பிரிஸ் அகேன்ஸ்டாவோ சாம்பியன்ஷிப் வின் பண்ணுறது நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பட் ஆனால் நெக்ஸ்ட் ஃபியூட் எப்படி இருக்கும்? குந்தர் வந்து இப்போதைக்கு அஃபிஷியலி கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் கிங் ஆஃப் தி ரிங்கை வின் பண்ணதுனால அவர் தான் சம்மர்ஸ்லாமில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை மோத போகிறார். ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்க ட்ரூ மேக்கிண்டர் கூட மோதுனா, போன ஒரு மீட்டர் கணக்கு சாம்பியன்ஷிப்பு இவங்களுக்கு நடந்தது, இந்த ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்குது. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, ஒன்லி மேட்ச் தானே அப்படிங்கிற மாதிரி தான் லெவல் இருக்கும். வேறு டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. ஏன்னா குந்தர் தான் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாமில் ட்ரூ கூட மோதுவார் அப்படிங்கிற மாதிரி ப்ரிடிக்ட் ஆயிரும். பட் ஆனால் டபிள்யூபிள்யூ அதை பண்ணுவாங்களா? ஏன்னா ட்ரூ மேக்கிண்டருக்கும் சிஎம் பங்குக்கு தான் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூ வந்து சம்மர்ஸ்லாமில் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறாங்க. அது உங்களுக்கே தெரியுமே, நிறைய தடவை பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு வந்து ட்ரூ மேக்கிண்டரை தடுத்து நிறுத்தியே இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்குது அப்படிங்கிறது ஃபேன்ஸ் மத்தியிலையும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வந்து ட்ரூ மேக்கிண்டரை சாம்பியன் ஆக்கி குந்தர் வந்து சம்மர்ஸ்லாமில் மோதுறாருன்னா சிஎம் பங்குடைய வேலை என்ன? அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. ட்ரூ இப்போ சொல்லியிருக்காருல, மணி இந்த பேங்கை நான் கண்டிப்பாக வின் பண்ணுவேன் அப்படின்னு. அப்படி வின் பண்ணும்போது, இது என்னுடைய கருத்தாக சொல்கிறேன், பல தடவை சிஎம் பங்க் வந்து ட்ரூ மேக்கிண்டர் சாம்பியன்ஷிப் வின் பண்ணும்போது தடுத்து நிறுத்திருக்காரு. ஏன் இந்த தடவை மணி இந்த பேங்க் வின் பண்ணும்போது கூட தடுத்து நிறுத்தக்கூடாது? வாய்ப்பு இருக்குதுல்ல, அப்படி தடுத்து நிறுத்த வாய்ப்பு இருக்குல்ல. அதன் மூலிமா ட்ரூ மேக்கிண்டருக்கும் சிஎம் பக்கமான அந்த ஃபீல்ட் ரொம்ப பெருசாகி சம்மர்ஸ்லாமில் உங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கலாம். ஒருவேளை ட்ரூ சொன்ன மாதிரியே ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அது சிஎம் பங்க் ஒருவேளை இன்ஜுரியாக இருந்து, இப்போ அவருக்கு இன்ஜுரி இருக்குது, அது சம்மர்ஸ்லாமுக்குள்ளே க்யூர் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை அவருக்கு சம்மர்ஸ்லாமுக்குள்ளே க்யூர் ஆகாமல் சம்மர்ஸ்லாமில் மேட்ச் விளையாட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் வேணால் அவர் சொன்ன மாதிரி வேர்ல்டு சாம்பியனை வின் பண்ணி சம்மர்ஸ்லாமில் குந்தர் கூட மோதலாம். அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இப்போதைக்கு இருக்கிற ஸ்டோரியை டெவலப் பண்ணி இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ட்ரூ மேக்கிண்டர் பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்கை வெல்லதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்து அன்னைக்கு கேஷிங் பண்ணதுக்கும் வாய்ப்பு இல்லை. மேபி ஆண்ட்ராய்டே இருக்கிறார்ல, அவர் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அது தவிர்த்து கேமோ வாய்ஸை எதிர்பார்க்கலாம். நைட் அவர் எதிர்பார்க்கலாம்.
அல்லது ஜே ஊசோவை எதிர்பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஜே ஊசோ ஆண்ட்ராய்டு 2 பேர் மேலே தான் பெட் கட்டுவேன். நீங்கள் யார் மேலே பெட் கட்டுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கண்டஸாக பண்ணுங்க. ட்ரூ மேக்கிண்டரோட ஃபேன்ஸ் ட்ரூ மேக்கிண்டரை விட்டு கொடுக்க மாட்டீங்களே. கண்டிப்பாக ட்ரூ மேக்கிண்டர் மேலே தான் பண்டையும் கட்டுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம் சம்மர்ஸ்லாமில் என்ன தான் நடக்குங்கிறத. அடுத்த செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, மணி இந்த பேங்க்லாம் இப்படி தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி நிறைய டைம் சொல்லுவாங்க, மேபி நடந்தாலும் நடக்கும் நடக்காமலும் போகும். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இது என்னோட கருத்துலப்பா அவங்க சொன்னதை சொல்கிறேன், சரிங்களா? இது நியூஸ் தான், நான் சொன்னேன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோலாம் போட்டு இவர் இப்படி சொல்லிட்டாரு சொல்லிட்டு நக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு செய்தி என்ன பார்த்தீங்கன்னா, கோடி ரோட்ஸ் ராண்டி ஆர்டன் கெவின் ஓவன்ஸ் வெர்சஸ் பிளட் லைன் அந்த 2.0 மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வின் த ரீசன். மேபி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அந்த டீம் வின் பண்ணதுக்கு ஜெமி ஊசோ வந்து காரணமாக இருக்கலாம். ஜெமி ஊசோ வந்து இந்த மேட்ச்சில் வந்து ஜெமி ஊசோ ரிட்டர்ன் ஆகி கோடி ரோட்ஸ் கூட டீம் அப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்லது ஆர்ன் போட்டிருக்காரு, அல்லது இஃப் யூ பிளட் லைன் வின் த ரீசன், பிளட் லைன் வந்து இந்த மேட்ச்சில் வின் பண்ணலாம். அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஃபாட்டு அல்லது ராண்டி ஆர்டன், அதாவது ஜாக்கப் ஃபாட்டு இருக்கிறார்ல அவர் மூலியமாகவோ அல்லது இந்த மேட்ச்சில் வந்து ஒருவேளை 6 மேன் மேட்சாக நடந்துச்சுன்னா ஜாக்கப் ஃபாட்டு பங்கேற்க மாட்டார். 8 மேன் மேட்சாக நடந்தால் மட்டும்தான். ஜெமி ஊசோ வந்து பிளட் லைனுக்கு எதிராக கோடி ரோட்ஸ் டீமில் ஜாயின் பண்ணால் 4 vs 4 8 மேன் மேட்சாக நடக்கும். ஜெமி ஊசோ ரிட்டர்ன் ஆகட்டா இதில் ஜாக்கப் ஃபாட்டு பங்கேற்க மாட்டார். அப்போது வெறும் இதில் 6 மேன் டாக்டி மேட்ச் தான் நடக்கும். டாங்காலோலா மற்றும் சோலசிகவங்க 3 பேர் தான் பங்கேற்பாங்க. அப்போது வந்து ஜாக்கப் ஃபாட்டு ஹெல்ப் பண்ணலாம். அல்லது ராண்டி ஆர்டன் வந்து கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக எதிராக மாறலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானுங்க. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு அகேன்ஸ்டாக மாறி ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஆர்கேவ் போடலாம். அப்போது சம்மர்ஸ்லாமில் ராண்டி ஆர்டனுக்கு கோடி ரோட்ஸ்க்கும் மேபி ஃபியூட் போகலாம். பிளட் லைன் இதன் மூலியமாக வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை கனெக்ட் பண்ணி பார்த்தா பிளட் லைனுக்கு சம்மர்ஸ்லாமில் மேட்ச் இல்லையாப்பா, ஒருவேளை ரோமனுக்கும் சோலசிகாவும் மேட்சா தெரியல. எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு நியூஸ் எப்படி வந்ததுன்னா சோலசிகாவுக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் தான் சம்மர்ஸ்லாமில் மேட்ச்சு, அதில் தான் ரோமன் ரிட்டர்ன் ஆகலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வருது. இது சொல்லியிருக்கிறாங்க, நடக்குதான்னு தெரில. அடுத்ததை பார்ப்போம், நம்ம டைம் வேறு இல்லை, டக்குன்னு சொல்லணும். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா மென்ஸ் மணி இந்த பேங்கில் பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் த ஜே ஊசோ வின் த மேட்ச். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஜே ஊசோ தான் வின் பண்ணுவாராம். அது மட்டும் இல்லாமல் ஜாக்கபிள் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது டிஸ்ட்ராய் பண்ணதுக்காக பார்த்தீங்கன்னா ஒயிட் 6 வருவாங்க. மேபி அவங்க மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியோ மேட்சோட இடையிலையோ டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒருவேளை மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே டிஸ்டர்ப் பண்ணால் அந்த மேட்ச்சில் ஜாக்கபிள் பங்கேற்க மாட்டார். அதுக்கு பதிலாக சாமி ஜெயின் கூட பங்கேற்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா ஒரு ஹோம் டவுன் அதை சொன்ன மாதிரி. அல்லது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேறு யாராவது பங்கேற்கலாம். இந்த ஆஸ்டின் திடீர்னு விட்டானுங்கள்ல இந்த மாதிரி. அல்லது இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்ஏ நைட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. எல்ஏ நைட்டு இந்த மேட்ச்சில் வின் பண்ண மாட்டார், ஏன்னா லோகன் பால் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி ஃபைனல் ரெஸ்லர் ஃபார் த ஜே ஊசோ பாசிபிள் வின் த மேட்ச். ட்ரூ மேக்கிண்டர் வின் பண்ண மாட்டார், ஏன்னா ட்ரூ மேக்கிண்டர் அட்டாக் பண்ணதுக்கு இவர் சிஎம் பாங் வந்துடுவாராம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆளுக்கு ஒரு ஆளை வச்சுருக்கிறீங்க அட்டாக் பண்ணதுக்குன்னு. சரி தான். அடுத்து டேமியன் பீஸ் வெர்சஸ் செத்ரோன்ஸ் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? இந்த மேட்ச்சில் வந்து செத்ரோன்ஸ் வந்து வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன் ஆவாரா. அப்போ டேமியன் பீஸோட நிலைமை என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க. அது என்ன காரணம் அப்படிங்கிறத பாருங்கள். இந்த ஃபின் பேலர் வந்து டிஸ்ட்ராய்ட் டேமியன் பீஸ், அதாவது செத்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணதுக்காகவோ அல்லது செத்ரோன்ஸை டிஸ்ட்ராய் பண்ணதுக்காகவோ ஃபின் பேலர் வருவார். ஆனால் அது டேமியன் பீஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் ஆகி டேமியன் பீஸை செத்ரோன்ஸ் வந்து வின் பண்ணிடுவார். அப்போது ட்ரீம் மேட்ச் சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் ட்ரீம் மேட்சாக நடக்கும். குந்தர் வெர்சஸ் செத்ரோன்ஸ் ஒரு மேட்ச் கட்டு பவராக இருக்குல்ல, ஒரு இதாக இருக்குல்ல, டேமியன் பீஸ் வெர்சஸ் குந்தர் அப்படிங்கிறத காட்டிலும் செத்ரோன்ஸ் வெர்சஸ் குந்தர் ஒரு பவர் மேட்சாக இருக்குல்ல. ஸோ அதனால் செத்ரோன்ஸ் வந்து வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபின் பேலருக்கும் டேமியன் பீஸுக்கும் சண்டை ஏற்பட்டதுனால ஃபியூச்சரில் இவங்களுக்குள்ள ஒரு மேட்சும் ஏற்படலாம். ஜட்மெண்ட் டேக்குள்ளே பிரிவு இதன் மூலியமாக ஏற்பட